அனைவருக்கும் வணக்கம். எபிசோட் 8. போன எபிசோட்ல பிரார்த்தனாவுக்கு அவங்க ஹஸ்பண்ட பிடிக்கலங்கிறத வெளிப்படுத்தியிருந்ததை பார்த்தோம். 1-2 வார்த்தைகள் பேசிக்கொண்டிருந்த ஜீவன் அன்றிலிருந்து அவளிடம் முகம் கொடுப்பதில்லை. இவள் தானாக காஃபி டிஃபன் என்று எடுத்து வைத்தாலும் அவன் கண்டு கொள்ளவும் இல்லை. மாமனார் மாமியார் முன்னால் ஏதேனும் பேசினால் கூட தலையசைப்பிலேயே தன் பதிலை சொல்லிவிட்டு சென்றான். இதில் மாமியாரின் குத்தல் வேறு. படிச்சவ, நல்ல குடும்பத்து பொண்ணு, பொறுப்பா குடும்பத்தை கவனிச்சுப்பான்னு சொன்னதை கேட்டு என் பிள்ளை வாழ்க்கையை நான் சீரழிச்சிட்டேன். இவ என்னடான்னா கட்டின புருஷனை கூட கவனிச்சுக்கிறது இல்ல. நல்லா திங்கணும் தூங்கணும், யார் எப்படி போனா நமக்கென்ன அப்படின்னு ஒரு தெனாவட்டு. எல்லாம் இவன் கொடுக்கிற இடம். என்னத்தை பார்த்துதான் மயங்கிக்கிட்டு கிடக்கிறானோ. மாமியார் வீட்டுக்கு வந்திருந்த சுமதியிடம் புலம்பலை கேட்டு கொண்டிருந்தவளுக்கு உள்ளுக்குள் ஒரு திருப்தி. 3 வருட கூட்டு குடும்பத்தில் அவள் பெற்றது போன்றே அதே வசவுகளைத்தான் தன் கொழுந்தனார் மனைவியும் வாங்குகிறாள். ஏதோ உலகத்திலேயே சுமதி மட்டும் பொல்லாத மருமகள் என்று நினைத்து கொண்டிருந்த மாமியார் பாரபட்சமின்றி இளையவளுக்கும் அளித்ததில் ஒரு ஆத்ம திருப்தி. அவ மாமியாரை எப்படி தாங்குறாளுங்க, பயந்து நடுங்குறாளுங்க. இங்க என்னடான்னா நாம தான் இவளை பார்த்து பயப்பட வேண்டியிருக்கு. சரி விடுங்கத்த, புது பொண்ணு, பழக பழக சரியாகிடும். ஆமா, பெரிய புது பொண்ணு, இதை ஒன்னு சொல்லிக்க வேண்டியதுதான். வானத்திலிருந்து குதிச்சுட்டா வந்தா, கூழுக்கும் சோத்துக்கும் ஏங்கிக்கிட்டு கிடந்தவதானே. இதை கேட்டுக்கொண்டிருந்த பிரார்த்தனாவுக்கு நாக்கு குறுகுறு என வந்தது. கூழுக்கு வக்கத்து போய் கிடந்தவங்க கிட்டதான் கராரா பேசி வரதட்சணை கொத்தா வாங்கினது போல. என் பிள்ளை சந்தோஷமாகவே இல்ல சுமதி. அப்பவே வேணாம்னு சொன்னான், நான் தான் கேட்கல. என்னத்த சொல்றீங்க? ஜீவன் ஆசைப்பட்டுத்தானே இந்த பொண்ணை கட்டிக்கிட்டான். ஆட நீ வேற. அவனுக்கு நல்ல கலரா எலும்பிச்சை பழ நிறத்தில் பொண்ணு கட்ட ஆசை. இவ பொண்ணு பார்க்க வந்த அன்னிக்கு மஞ்ச பூசி என்னை ஏமாத்திட்டா. என் புள்ள அப்பவே சொன்னான், அம்மா அது நிஜ கலரு இல்லன்னு. நான் தான் கண்ணு குருடி போல அதை நம்பாம அவனை சம்மதிக்க வைத்தேன். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த பிரார்த்தனாவுக்கு இது என்ன புது கதை? நாம தான் வேணும்னு அடம் பிடித்தல், இங்கேயும் அந்த கதைதான் ஓடி இருக்கிறதே. இவங்க கெட்ட கேட்டுக்கு என்னை பிடிக்கலையாம். என்னமோ போனா போகுதுன்னு வாழ்க்கை கொடுத்த மாதிரி இல்ல கதை ஓடுகிறது. அடப்பாவிகளே, அப்பவே வேண்டாம்னு சொல்லியிருந்தா என் வீட்டில் நான் நிம்மதியா இருந்திருப்பேனே. இப்படி உங்க வாயிலில் எல்லாம் வந்து விழுந்திருக்க மாட்டேனே என்று மனதிற்குள்ளாகவே புலம்பத்தான் முடிந்தது. மலர் மருமகள் மேல் அடுக்கடுக்காய் புகார்களை அள்ளி வீசி கொண்டிருக்க, இப்ப பிரச்சனை என்னன்னு வந்தது அத்தை? அவங்க நல்லாத்தானே இருக்காங்க, அது போதாதா? நமக்கு புருஷன் பொண்டாட்டி 2 பேருக்குள்ள விட்டு கொடுத்து சுமதி பரிந்து பேச கிழிச்சாங்க. அவன் வேலைக்கு போற வரைக்கும் இவ படுக்கையை விட்டு எழுந்திருப்பதில்லை. குளிச்சாலா, சாப்பிட்டானா, எந்த கவலையும் கிடையாது. தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருக்கிறது. வேலையிலிருந்து களைப்பா வருபவனுக்கு பொண்டாட்டி கையால ஒரு கப் காஃபி குடிக்கணும்னு ஆசை இருக்காது என்று மலர் சொன்ன போது தன்மேலேயே கோபம் வந்தது பிரார்த்தனாவுக்கு. கணவனுக்கு செய்ய வேண்டிய எந்த கடமைகளையும் தான் இதுவரை செய்ததில்லையே. பெற்றது வளர்த்து ஆளாக்கும் பெற்றோருக்கு என்று சில கடன்களை செய்வது நம் கடமை என்பது போல, திருமணம் என்ற பந்தத்திற்குள் கட்டுப்பட்ட பின்பு தன்னை முழுவதுமாய் பொறுப்பெடுத்து கொண்டவனுக்கு இன்று உள்ள கடமைகளை செய்யாமல் இருப்பதும் பொறுப்பான பெண்ணின் செயல்கள் இல்லையே. அந்த பொண்ணை பார்த்தா அப்படி தெரியலையே அத்தை என சுமதி சொன்ன போது, இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு இருப்பா. மேக்கப் பண்ண சொல்லு, விதவிதமா உடுத்திட்டு மேட்சா மாட்டிக்கிட்டு அப்படியே பத்திக்கிட்டு வரும். இவ என்ன சினிமாக்காரியா? துணிமணிக்கே இவன் அப்பன் செலவு பண்ணி ஓடாய் தேய்ந்து போயிட்டான் போல. அவ தாய்க்காரியை பார்த்ததில்ல, வயசு பிள்ளைகளை வச்சிருக்க மாதிரியே அலங்காரம் பண்றா. இளவயதிக்காரி போல இருக்கும் ராதாவை பற்றிய மனக்காய்ச்சல் மலரின் பேச்சிலும் முக சுளிப்பிலும் வெளிப்பட சுமதிக்கு பாவமாய் இருந்தது. மலருக்கு ஒருவரையும் பிடிப்பதில்லை என்றால் அவர்கள் பாடு அவ்வளவுதான். கரிச்சி கொட்டியே சாகடித்து விடுவாள். அதை சுமதி அனுபவித்தவளாயிற்றே. கணவனிடம் மனம் விட்டு பேசக்கூட விடமாட்டாள். வயசு பயல்கள் இருக்கிற வீட்டில் அப்படி என்ன குழாவல் என்பாள். என்றைக்கும் வெளியே கூட்டிக் கொண்டு போனாள் என்றால் இப்படி ஊதாரியா ஊர் சுற்றினால் விலங்கன மாறிதான் என்று முறைப்பாள். சந்திரன் தன் சம்பளத்தில் குறிப்பிட்ட தொகையை கொடுத்து வந்த போதிலும், நீ தரும் பிச்சை காசுல உன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு ஒருவேளை சோறு கூட போட முடியல. அவ்வளவும் என் பைசாதான் செலவாகுது. அத்தனையும் உங்க வாயிலே போட்டுட்டா என் பிள்ளைகளுக்கு என்ன மிஞ்சும் என்று புலம்பல்கள் அதிகமாகவும் தனி குடித்தினம் போய்விட்டார்கள்.
அப்படியும் அவர்களை விடவில்லை மலர். பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு மாமியார் வீட்டோட போயிட்டான், தன்னலம் பிடிச்ச பய என்று தெரிந்தவர்களிடமெல்லாம் புலம்பிக் கொண்டிருந்தாள். இப்போது சாறு பிழியும் இயந்திரத்தில் மாட்டிக்கொண்ட கரும்பு போல நைந்து போய் கிடக்கிறாள் பிரார்த்தனா. அவள் நிலை பரிதாபமாயிருந்த போதும் இவளால் என்ன செய்ய முடியும்? ஜீவனிடம் இது பற்றி முறையிடலாம் என்றால் அவன் சரியான அம்மா பிள்ளை. தாயிடமே தன்னை போட்டு கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. உறவுக்காரியான தன்னையே அந்த பாடுபடுத்திய மலர் பிரார்த்தனாவை சும்மா விடப் போவதில்லை. மலருக்கு தன் இளைய மகள் ஸ்ருதியின் மேல் தனிப்பட்ட அன்பு அதிகம் உண்டு. தன் பட்டப்படிப்பை முடித்திருந்தவள் மாமன் மகன் மேல் மையல் கொண்டு அலைந்தாள். சுமன் தட்டு தடுமாறி தன் தொழிற்பயிற்சியை முடித்தே பெரிய விஷயம். அவனின் அவநாகரிக உடை, ஆடை, பாங்கு சுருதியை அவன்பால் இழுத்திருந்தது. இதை பற்றி ஜீவனிடம் மலர் முறையிட்ட போது சரியான படிப்பும் இல்லாமல் வேலையும் இல்லாமல் ஒத்து வருமா அம்மா என்று அவன் சொல்லவும், போடா, நீங்க எல்லாம் படிச்சிட்டா வேலை பார்க்கிறீங்க என்று கேட்டவள், கொடுக்க போற வரதட்சணை பணத்தில் ஒரு வேலை வாங்கி தந்தால் போச்சு என்றாள். பார்க்கலாமா? ரயில்வேயில் ஆள் எடுப்பதாய் கேள்விப்பட்டேன், சொல்லி வைக்கிறேன் என்றான் ஜீவன். அதோட நில்லாமல், சுமனிடம் வேலை கிடைக்கும் போது கிடைக்கட்டும், அதுவரை சைட்டில் போய் மேற்பார்வை பாரு என்று சொன்னான். ஒரு வாரத்தில் அவனுக்கு அந்த வேலையும் சலிப்பாய் போய்விட 2 நாள் வந்தான். எங்க போனான்னு தெரியலையே, ஆளையே பார்க்க முடியலையே என்ற ஜீவனிடம், போடா, மேஸ்திரி இவனை வேலை வாங்குறானா, பாவம் பிள்ளை, சிமெண்ட் பட்டு கையெல்லாம் கொப்புளமாகிடுச்சு, நம்ம வீட்டு மாப்பிள்ளை இல்லையா, பார்க்க பரிதாபமா இருக்கு என்று பரிந்து பேசினாள் மலர். என்னம்மா, என்ன பேசுறீங்க? அவனும் நொட்ட சாக்கு சொல்றானா, நீங்களும் பரிந்து பேசிட்டு நான் கரண்டி பிடிக்கலையா, செங்கல் தூக்கலையா? வேலைனா அப்படித்தான் இருக்கும். கஷ்டப்படாமல் உடம்பு நோகாம காசு பார்க்க முடியுமா? இப்படி உடம்பு வளையாம சாப்பிட நினைப்பவனுக்கு எப்படிமா நம்ம பொண்ணை கொடுக்க முடியும் என்று ஜீவன் கோபப்பட, அவனுக்குத்தான் ரயில்வே வேலை கிடைக்க போகுதே, அதற்கான வழியை மட்டும் நீ செய்தா போதும் என்றாள் மலர். என்னவோ பண்ணி தொலைங்க, யார் பேச்சையும் கேட்க மாட்டேன் என்றால் நான் என்ன பண்ண முடியும்? வீட்டில் இருப்பவங்க சரியா இருந்தால் நாம ஏன் மற்றவரை குறை சொல்ல வேண்டும் என்று வெறுப்பாய் சொன்னான் அவன். இத பாருண்ணா, நீ ஒன்னும் குத்தி காட்ட தேவையில்ல. எனக்கு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்க பிடிக்கலன்னா விட்டுடு, எங்க பொழுப்பை நாங்க பார்த்துப்போம், உங்ககிட்ட உதவின்னு வரமாட்டோம் என்று மூக்கை சிந்தினாள் சுதி. ஏ, என்ன பேசுற நீ? எதிர்காலத்துல என்ன வழி என்பதை பற்றி கவலைப்படாமல் இப்ப உன்னை கல்யாணம் ரொம்ப முக்கியமா? மேல படின்னு சொன்னா மாட்டேன்னு சொல்லிட்ட. ஒன்னுக்கும் உதவாதவனை போய் காதலித்து விட்டு பேசுற பேச்சை பாரு. இத பாருண்ணா, அவரை பற்றி பேச உனக்கு உரிமை இல்லை. ஆமா, பெரிய கலெக்டரு, 5 பைசா சம்பாதிக்க வழி இல்ல, இதுல கட்டிக்க பொண்ணு வேற. டேய், நிறுத்துடா, அவன் நம்ம வீட்டுக்கு வரப்போற மாப்பிள்ளை, மரியாதையாய் பேசு. இத பாரு, உன் தங்கச்சிக்குன்னு எதுவும் செய்ய கூடாதுன்னு உன் பொண்டாட்டி சொன்னாளா? அப்போ விட்டு விடுப்பா, நாங்க ஏதேனும் கோவிலில் வைத்து தாலி கட்டி விடுறோம், யாரும் எங்களுக்காக கஷ்டப்பட வேண்டாம். ஏமா தேவையில்லாம அவளை இழுக்கிற? அவ ஏன் அப்படி சொல்ல போறா என்று மனைவிக்காக அவன் வக்காலத்து வாங்கவும் பொங்கி விட்டாள் மலர். அப்பா சாமி, ஆளை விடு, நாங்க மட்டும் உன் பொண்டாட்டி எதுவும் சொல்லக்கூடாது, நீ மட்டும் எங்களை வாய்க்கு வந்தபடி பேசலாம். எந்த ஊர் நியாயம்பா இது? என்ன இது? இப்ப என்ன பிரச்சனை நடக்குது? இவங்க தேவையில்லாம எதை பற்றி கவலைப்படுறாங்க? அவர்கள் வேண்டுமென்றே பிரச்சனையை திசை திருப்பவும். இத பாரு ஸ்ருதி, நீ தலை கீழா நின்னாலும் சரி, சுமன் தனக்குன்னு ஒரு பிழப்பை தேடிக்கொண்டால்தான் அவனோட உனக்கு கல்யாணம், புரியுதா என்றான் கராராய். நீதானே வேலை வாங்கி தர்றேன்னு ஆசை காட்டின, இப்ப கைவிட்டா என்ன அர்த்தம்? ஸ்ருதி தமையனிடம் சண்டைக்கு வர, நான் இல்லன்னு சொல்லலையே, வேலை கிடைக்கும் போது கிடைக்கட்டும், அதுவரை அவனை பேச விடாம இடை புகுந்த மலர், இத பாரு ஜீவா, நீ உன் பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு இப்படி என்கிட்ட சண்டைக்கு வராதே, விட்டுவிடு என்று சொல்லவும், என்னம்மா நீங்களும் புரியாமல், நீங்க இப்படி பேசினா அவளுக்கு என் மேல எப்படி பயம் வரும் என்று ஜீவன் கேட்கும். என்ன, உனக்கு நான் பயப்படணுமா? நல்ல கதைதான், என் பணத்துல சாப்பிடும் போதே இப்படி பேசுறியே என்று தாய் சொல்லவும் திகைத்து போனான் ஜீவன். அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாமா?